எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி தான் செய்ய போறோம். நான் இப்போ 1/4 kg கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இந்த கடலையை 2 வாட்டி சுத்தமா கழுவிட்டு தண்ணியை சேர்த்து ஓவர் நைட்டுக்கு ஊற விட்டுடலாம். பாருங்க, இப்ப கடலை ரொம்பவே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப குக்கர்ல 2 பெரிய கிளாஸ் தண்ணியை ஊத்திட்டு இந்த கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப சூப்பரா கடலை வெந்திருக்கு. அடுத்து இந்த கடலைக்கறிக்கு தேவையான மசாலாவை ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சிறிய துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, தனியா 1/2 டேபிள் ஸ்பூன், 7 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நீல வாக்கில் நறுக்கிய ஒரு வெங்காயத்தை போட்டு கூடவே கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச கடலையும் அதுல இருக்கிற தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அடுத்து கடலைக்கறிக்கு தாளிச்சு விடணும். அப்பதான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கியதை சேர்த்து பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லிகளை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் வதக்கின பிறகு நாம செஞ்சு வச்ச கடலைக்கறியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. கேரளால புட்டுக்கு இந்த கடலைக்கறி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடலைக்கறியில நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ரைஸ் இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிரசன்வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பை.